இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் நமக்கு, நீங்க முகத்தை பார்த்து பல நேரங்களில் ஏமாந்து போய் விடுகிறீர்கள், ஆனா இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்க வேண்டும் நாம என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்று சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்திலே கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். மனுஷன் பார்க்கிறபடி கடவுள் பார்க்கறது இல்லைங்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கடவுளோ இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே பெத்லஹேமுக்கு போகிறார். ஏசாவின் வீட்டுக்கு போய், அந்த வீட்டிலே ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், அந்த வீட்டிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்திலே சவுலுக்கு பதிலாக தாவீதை அபிஷேகம் பண்ண செல்லுகிறார். ஆனால் அவர் போன போது அந்த ஏசா என்ன செய்கிறாருன்னா, அவனுடைய 7 மகன்களை மாத்திரம் நிறுத்தி வைக்கிறார், தாவீதை நிறுத்தி வைக்கவில்லை அங்கே. அப்போ முதல்ல பார்த்த எலியாபை பார்த்ததுமே, இவன் தான் நம்ம ராஜாவை போல இருக்கிறான், அதனால இவன் தான் ராஜான்னு சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே அபிஷேகம் பண்ணும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, நீ பார்க்குற வண்ணமா நான் பார்க்கல, இங்கே நீ முகத்தை பார்க்குற, சரீர வளர்ச்சியை பார்க்குற, ஆனால் நானோ இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி தாவீதை தேடி செல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் நமக்கு, நீங்க முகத்தை பார்த்து பல நேரங்களில் ஏமாந்து போய் விடுகிறீர்கள், ஆனால் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்க வேண்டும் நாம என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு இடத்துல ஒரு அழகான சிலை ஒன்று, ஸ்டாச்சு ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஸ்டாச்சுவில் 2 போர் வீரர்கள் கத்தியை ஏந்தியபடியும் அந்த ஷீல்டை பிடிச்சபடியும் இருக்கக்கூடிய ஒரு காட்சி. அதை 2 பேர் 2 பக்கத்துல இருந்து பார்த்துட்டு வராங்க. வந்து பேசும்பொழுது, சூப்பராக பண்ணியிருக்காங்கல்ல அந்த ஸ்டாச்சு, அதில் பாருங்க அந்த ஷீல்டு கோல்டுனால செய்யப்பட்டிருக்கிறது, ரொம்ப பளபளன்னு இருக்குன்னு. இன்னொருத்தர் சொல்றாரு, இல்லைங்க, அது சில்வர்னால செய்யப்பட்டது, மினுக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் வாக்குவாதத்தில் இறங்கி கடைசியில் இவங்க 2 பேரும் அடிச்சிட்டாங்க. அப்போ பெரியவர் ஒருத்தர் வந்து சொல்லி கேட்குறாரு, என்னங்க நீங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னதுமே, பாருங்க ஐயா, இந்த ஸ்டாச்சுவில் அந்த ஷீல்டு கோல்டில் தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை ஐயா, நீங்கள் பாருங்கள், அது சில்வரில் தானே இருக்குதுன்னு சொன்னாங்களாம். கடைசியில் பார்க்கும்போது அந்த பெரியவர் சொன்னாரா, நீங்கள் 2 பேர் சொன்னது கரெக்டு தான், நீ ஒரு பக்கம் வந்து பார்க்குற, அந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது இது கோல்டு கலர் போடப்பட்டு இருக்கிறது, இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது அது சில்வர் கலரில் போடப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அவங்க சமாதானப்படுத்தி சென்றாராம். பிரியமானவர்களே, இப்படி தான் நம்ம 2 பக்கமாக பார்க்கறது இல்லை, ஒரு பக்கமாக பார்த்து சில தீர்மானங்களை எடுக்கும்பொழுது தவறு செய்கிறவர்களாய் காணப்படுகின்றோம். 2 புறமும் பார்த்து நம்ம சரியான ஆராய்ந்து அறிந்து சரியான தீர்வுகளை செய்ய இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். முகத்தை பாராமல் ஏமாந்து விடாமல் உண்மையான இருதயத்தை பார்க்க கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் முகத்தை பார்த்து ஏமாந்து விடாமல் ஆண்டவரே ஆராய்ந்து அறிந்து செயல்களை செய்ய கர்த்தரிடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.